மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் போன முறை நிகழ்ச்சியிலே சொன்னேன், இந்த ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் என்றால், அதாவது மிகவும் குறிப்பிட்ட விசேடமான பரிசோதனைகளை எந்தெந்த நிலைமைகளிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பற்றி போன முறை பார்த்தோம். இன்று அந்த ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இன் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது இந்த மிகவும் குறிப்பிட்ட விசேடமான இந்த பரிசோதனைகள் என்னென்ன பரிசோதனைகள் என்பதை பற்றி பார்க்கின்றோம். முதலாவதாக நான் முதலிலே சொன்னேன், அதாவது உங்களுக்கு இந்த இரவிலே ஒரு ஆண்குறி சாதாரணமாக 2 இருந்து 6 தரம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ விரைப்புத்தன்மை அடையும். அதுவும் இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், அதாவது REM ஸ்லீப் என்று சொல்லுவோம். இந்த நித்திரையை நாங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கண் இமைகள் வேகமாக துடிக்கின்ற நித்திரை, அது REM ஸ்லீப் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக நான் REM ஸ்லீப் என்று சொல்லுகின்ற போது கண் இமைகள் வேகமாக துடிக்காத ஒரு நித்திரை. எனவே இந்த REM ஸ்லீப்பில் தான், நித்திரையில் தான் இந்த கூடுதலான அளவு இந்த இரெக்ஷன், நாக்டர்னல் இரெக்ஷன் என்று சொல்லுவோம். இரவிலே ஆண்குறி விரைப்படையும். அது 2 இருந்து 6 மட்டும். நான் சொன்னேன், அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இதை நாங்கள் நாக்டர்னல் பீனைல் டியூபசீன் என்று சொல்லுவோம், டியூபசீன்ஸ் என்று சொல்லுவோம். அந்த வசனம் அவங்களுக்கு தேவையில்லை என்றாலும் இந்த நாக்டர்னல் பீனல் டியூபசீனை நாங்கள் என்ன செய்யலாம், இரவிலே விரைப்படைகின்ற அந்த தன்மையை நாங்கள் ஒரு ஸ்கேனின் மூலமாக எங்களால் பார்க்க முடியும். அதை நாங்கள் ரிஜி ஸ்கேன் என்று சொல்லுவோம். நான் முதலும் சொல்லி இருக்கின்றேன், ஒருவர் பிரச்சனையை கேட்டபடியாக தான் நான் முதல்ல சொன்னேன். இந்த ரிஜி ஸ்கேன் என்றால் என்ன, நாங்கள் 2 வளையங்களை எங்களுடைய ஆண்குறியிலே போட்டு, மோதிரம் போல வளையங்களை போட்டு, அந்த வளையங்களிலே ஒரு சிப் இருக்கின்றது, எலக்ட்ரானிக் சிப் இருக்கின்றது. அது வருகின்ற அந்த செய்திகள் எல்லாம் அந்த ஸ்கேன் மெஷின், அந்த ஸ்கேனை நாங்கள் எங்கே கட்டி விடுவோம் என்றால், ஒரு ஆணினுடைய தொடைப்பகுதியிலே நாங்கள் ஒரு டேப்பால் கட்டி வைப்போம். எனவே இந்த ஆண்குறி, இந்த ஆணுடைய விருப்பம் இல்லாமல் விரைப்படைகின்ற போது அந்த 2 ரிங்கிலையும் இருக்கிற அந்த சென்சர் அதற்குரிய சிக்னலை இந்த ஸ்கேன், ஸ்கேன் மெஷினுக்கு அனுப்பும். அதன் மூலமாக நாங்கள் அடுத்த நாள் காலையிலே அந்த ஸ்கேனுடைய ரெக்கார்டிங்கை நாங்கள் பதிவுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும், இது இந்த ஒரு இரவிலே 2 இருந்து 6 தரம் இவ்வாறு விரைப்புத்தன்மை அடைந்திருக்கிறதா என்று. இப்படி இருந்தால் அந்த ஆணுக்கு 199% அவருக்கு உடல் ரீதியான, அதாவது ஆர்கானிக் காசஸ் என்று சொல்லுவோம், உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையும் இல்லை. 199%. மனது ரீதியாகத்தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எங்களாலே அறியக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ரிஜி ஸ்கேன் ஆனது இப்போது எங்களுடைய, நான் முதலும் சொன்னேன், கோர்ட் ஆஃப் லா, அதாவது நீதிமன்றங்களாலே கூட 100% ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த சந்தர்ப்பங்களே போகலாம் என்றால், எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம், அப்படி ஒரு நோயாளி ஒன்று கிடைத்தார். என்னவென்றால், அவர் திருமணம் முடித்து ஏறக்குறைய 8-10 வருடங்கள். அதன் பிற்பாடு அவருடைய மனைவி வேறு ஒருவருடன் தொடர்பினை ஏற்படுத்தின படியினாலே அவர் கேட்டார், தான் போய் என்ன செய்ய வேண்டும். அந்த மனைவி கேட்டிருக்கிறார் ஒரு விவாகரத்து. அந்த விவாகரத்து, டிவோர்ஸ் கேட்டிருக்கிறார். அந்த விவாகரத்துக்குரிய முக்கிய காரணம் என்ன, என்னுடைய கணவர் ஒரு ஆண் இல்லை, என்னுடைய கணவருக்கு ஆண்மை இல்லை, ஆண் இல்லை என்று சொல்லி அவர் திருமணம் முடித்து 8-10 வருடங்களாக இருந்த பிற்பாடு தான் அதை சொல்லி இருக்கின்றார். எனவே தான் இந்த கோர்ட் ஆஃப் லா நீதிமன்றத்தினால இந்த ஸ்கேனை செய்யும்படி எங்களுக்கு, அதாவது பணிக்கப்பட்டது. அதன் மூலமாக அவருக்கு 2 இருந்து 6 தரம் அந்த ஆண்குறி விரைப்படைகிறது என்றால், அவருடைய அந்த நாங்கள் சொல்லலாம் அந்த நீதிமன்றத்துக்கு இப்படித்தான் அவருடைய நார்மலாக அது இருக்கிறது என்று சொல்லி அதை நாங்கள் எங்களால் தெரிவிக்க முடியும். இந்த ரிஜி ஸ்கேன் எனப்படுவது இந்த கோர்ட் ஆஃப் லாவால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருந்தது. முதல் காலங்களிலே உங்களுக்கு நான் சொல்லி இதை பார்ப்பதற்காக ஸ்டாம்ப் முறை என்று சொல்லுவோம். அதாவது இந்த ஆண்குறியை சுற்றி நாங்கள் அந்த ஸ்டாம்ப் ஒட்டுறது மாதிரி ஒட்டி விடுவோம். 2 ஸ்டாம்பை ஒட்டி விடுவோம். ஒட்டி போட்டு என்ன நடைபெறும், ஆண்குறி விரைப்படைந்தால் இந்த ஸ்டாம்ப் அப்படியே வெடிச்சிடும், கலண்டிடும். ஆனால் அது இப்போது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில் இந்த ரிஜி ஸ்கேன் எனப்படுகிற முறை தான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக
நாங்கள் வெஸ்கியூலர் ஸ்டடி, உங்களுக்கு தெரியும் இந்த நாடி நாளம் இருதயம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் இந்த பிரச்சனை ஏற்படும். அதுக்கு நாங்கள் என்னத்தை நாங்கள் பாவிப்போம், வெஸ்குலர் ஸ்டடிஸை பார்ப்போம். அதில் பலவிதமான பரிசோதனைகள் இருக்கின்றது. இன்ட்ரா கேவினோசஸ் வேசோ ஆக்டிவ் ட்ரக் இன்ஜெக்ஷன். நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த ஆண்குறிக்குள்ளுக்குள்ளேயே இன்ட்ரா காவினோசஸ் வெஸ்குலர் ட்ரக் இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த ஆண்குறிக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மருந்தை ஏற்றி, அது டை போடப்பட்ட மருந்து. அதை பிறகு நாங்கள் பார்ப்போம் அது எப்படியாக அந்த மருந்து, அதை பிறகு நாங்கள் அப்படியே ஸ்கேன் எடுத்து பார்த்து கொண்டு இருக்கின்ற போது அந்த ஆண்குறிக்கு செலுத்தப்பட்ட அந்த மருந்து, அந்த டை எங்களுடைய அந்த ஸ்கேன் மிஷினில் வடிவாக தெரியும். அதன் மூலமாக இந்த ஆண்குறிக்குள்ளே ஏதாவது நாடி நாளங்கள், அந்த ஸ்கேவினஸ் என்று ஒரு நாள குடாக்கள் எல்லாம் இருக்கின்றது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பது இந்த டை இன்ஜெக்ஷன், இந்த ட்ரக் இன்ஜெக்ஷன் எங்களுக்கு காட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் டாப்ளர் ஸ்கேன் என்று சொல்லுவோம். உதாரணமாக கால்கள் ரெண்டுமே இந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்லுவோம். நாளங்கள் விரிவடைந்திருக்கிற தன்மை வெரிகோஸ் வெயின். அதை அந்த நாளங்களிலே இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, எங்கேயாவது பிளாக் இருக்கிறதா என்று பார்க்கறதுக்காக டாப்ளர் அல்ட்ராசோனோகிராஃபி என்று சொல்லுவோம். அதே போல் தான் இங்கும் ஆண்குறியை நாங்கள் என்ன செய்வோம், இந்த டாப்ளர் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அதாவது பீனைல் டைனமிக் டூப்ளெக்ஸ் அல்ட்ராசோனோகிராஃபி. அதாவது இந்த டாப்ளர் ஸ்கேனை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அதாவது பீனைல் டைனமிக் டிப்ளெக்ஸ் அல்ட்ராசோனோகிராஃபி என்று சொல்லுவோம். எனவே இது பெரிய வசனம் தான் என்றாலும், அதாவது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த ஆண்குறியை நாங்கள் இந்த டாப்ளர் ஸ்கேனில் போட்டு இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கூட நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டயக்னோசிக்ஸ் டெஸ்ட்டாக எங்களால் பாவிக்கக்கூடிய இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சோதனை இருக்கிறது, பீனைல் டைனமிக் இன்ஃபியூஷன் காவினோசோமெட்ரி என்று சொல்லுவோம். அதாவது நான் முதலே சொன்னது போல இந்த நாங்கள் ஒரு செலைன் மாதிரி ஒரு போத்திலே நாங்கள் ஒரு மருந்தை எடுத்து அதன் மூலமாக நாங்கள் என்ன சொல்வோம், அந்த மருந்தை அந்த ஆண்குறிகளை செலுத்தி கொண்டு அதன் பிற்பாடு நாங்கள் அதை என்ன செய்வோம், ஸ்கேன் பண்ணுவோம். காவினோசோமெட்ரி என்று சொல்லுவோம். காவினோசோமெட்ரி சொல்லுவோம். அதை ஸ்கேன் பண்ணுகின்ற போது கூட அந்த ஆண்குறியிலே ஏதாவது வித்தியாசங்கள், அதாவது உங்களால் செலுத்தப்பட்ட அந்த மருந்து அல்லது டை அந்த ஆண்குறிக்குள்ளே நரம்புகளுக்குள்ளா நாடி நாளங்களுக்குள்ளா செல்லுகின்ற போது அல்லது நாள குடாக்களில் போய் தேங்கி இருக்கின்ற போது ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்பதை எங்களாலே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்ததை நாங்கள் அடுத்த முறை பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0094-777735-6245. பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.